முன்னுரிமை டிவியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களில் பல பேர் சிங்கப்பூர் சென்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். 60 ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கப்பூர் மலேரியாவில் பாதிக்கப்பட்ட ஒரு சதுப்பு நிலமாக இருந்தது. ஆனால் இன்று சிங்கப்பூர் ஒரு தலைசிறந்த நாடாக உலகில் உள்ளது. 3ஆம் உலக நிலையிலிருந்து முதல் உலக நிலையை அடைந்துள்ளது. சிங்கப்பூரின் இன்றைய நிலைமை என்ன? சிங்கப்பூர் ஒரு ஊழலற்ற, லஞ்சம் இல்லாத ஒரு அருமையான தேசம். உலகிலேயே சேஃபஸ்ட் கண்ட்ரி என்று பெயர் பெற்ற நாடு. மிகவும் பாதுகாப்பான நாடு. போதை மருந்து அடியோடு ஒழிக்கப்பட்ட நாடு. யாராவது போதை மருந்து கடத்தினார்கள் என்று தெரிந்தால் ஸ்ட்ரெயிட்டவே அவர்களுக்கு தூக்கு தண்டனை தான். தொழில்நுட்பத்திற்கு முதலிடம், அதாவது டெக்னாலஜி ட்ரிவன் கண்ட்ரி. உலக நாடுகளில் உள்ள பல பேருக்கு வேலை கொடுக்கும் தேசமாக உள்ளது. வேலையில்லா திண்டாட்டமே கிடையாது. அங்கு எல்லோருமே ஜாப் கிரியேட்டர்ஸாக இருக்கிறார்கள், ஜாப் சீக்கர்ஸ்களாக இல்லை. இறுதியாக சிங்கப்பூரில் இன்று டாப் கிளாஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்கள் உள்ளன, டாப் கிளாஸ் மருத்துவமனைகள் உள்ளன. உலகிலேயே தூய்மையான நாடு என்று பெயர் பெற்றுள்ளது. இன்று தளபதி விஜய் அவர்களின் தேர்தல் அறிக்கையை பார்க்கும்போது அவர் தமிழ்நாட்டை சிங்கப்பூர் போல ஆக்க விரும்புகிறாரா என்கின்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. அந்த மாதிரி எனக்கு எண்ணம் தோன்றுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஒன்று, தமிழ்நாடு ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட் ஃபார் அக்கவுண்டபிள் கவர்னன்ஸ், அதாவது நல்லாட்சி, ஊழலற்ற, லஞ்சமற்ற ஒரு நல்லாட்சி என்கின்ற கொள்கை. ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கிரைம் மற்றும் சிட்டியில் ஜீரோ டாக் ஸ்பாட் என்கின்ற அறிக்கை. அடுத்தது, போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்கின்ற அறிக்கை. நான்காவதாக, தமிழ்நாட்டை நாலேஜ் சொசைட்டியாக ஆக்குவது என்கின்ற கொள்கை. தமிழ்நாடு டிஜிட்டல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, ஏஐசிடி, ஏஐ பல்கலைக்கழகம் ஆகியவற்றை உருவாக்குவது என்கின்ற அறிக்கைகள் இதை மிகவும் தெளிவுபடுத்துகிறது. 1000 டீப் டெக் நிறுவனங்களை உருவாக்குவோம் என்கின்ற அறிக்கை. அதுவும் மதுரை, திருச்சி, கோவை, சேலம் போன்ற மாநகரங்களில் உருவாக்குவோம் என்கின்ற எண்ணம். ஆறாவதாக, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் கல்வி ஊக்கத்தொகை அளிக்கும் அறிக்கை. இதுவும் திறமையுள்ள அனைவரையும் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸாக ஆக்குவோம் என்கின்ற அறிக்கை. இறுதியில், மாவட்ட ரீதியாக சிறு, குறு மற்றும் நடுத்தர தொழிலதிபர்களை ஊக்குவித்து அவர்களை ஜாப் கிரியேட்டர்ஸாக ஆக்குவது என்கின்ற அறிக்கை. அதாவது தமிழ்நாட்டை வேலை கொடுக்கும் மாநிலமாக ஆக்கி வேலையில்லா திண்டாட்டத்தை அடியோடு ஒழிப்பது என்கின்ற அறிக்கை. இவ்வாறான எண்ணங்கள் முழுமையாக செயல்படுத்தும் போது உண்மையில் தமிழ்நாடு சிங்கப்பூர் போன்று ஒரு தலைசிறந்த இடமாக மாறும். இந்தியாவிற்கே ஒரு முன்னுதாரணமாக அமையும். வாழ்க தாவேகா, வளர்க தமிழகம். நன்றி, வணக்கம்.